என்னிடத்தில் ஒரு 19-20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஆயிடுச்சு ஒரு அம்மா வந்திருந்தார். அந்த பையன் ரொம்ப மனசுவரோடு இருந்தான். அப்படிங்கிறத அவனோட உரையை பார்த்தே தெரிஞ்சுது. ஒரு அழுக்கான லுங்கியும் மேலப்பட்ட சட்டையும் ஒரு வயசு குழந்தைகள் டெம்ப்பாக இருக்கா மாதிரியா இல்லை. அதுவும் வெளியில் வரும்பொழுது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் டிப்டாப்பாக வருவா இல்லையா குழந்தைகள். அதான் அந்த டீனேஜர்ஸுடைய ஒரு டெம்பு இல்லையா. ஆனால் ரொம்ப மனசோர்வு இருக்கிறத அவனோட உடைகளே காட்டிட்டு ரொம்ப தள்ளாடின மாதிரியே வந்தான் அம்மாவுடைய. அவன் அம்மா அவனோட ஜாதகத்தை காமிச்சு, இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, இவன் இந்த மாதிரி சிஏ பரீட்சை எழுதினான், அந்த ஃபெயிலாக போட்டு அதுக்கப்புறம் அப்பா ஏதோ திட்டினா நானும் கூட ஏதோ என்னடா அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுட்டான். ஆனால் அவனும் ரொம்ப டவுன் ஆகி போயிட்டான். அவன் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப வருத்தப்படுறான். ரொம்ப போனால் உயிராக வாழ மாட்டேன், தற்கொலை பண்ணி சாதம் அப்படின்னு நம்மலாம் பேசுகிறான். ரொம்ப பயமாக இருக்கு மாமி, இந்த பையன் ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன காட்டுறதுன்னு தெரியல அப்படி சொல்லி சொன்னேன். நான் அந்த பையனை பார்த்தேன். நல்லா வளர்ப்பமாக நல்லா இருந்தான் பையன். நான் சொன்னேன், நீ சிஏ பரீட்சை எழுத போகும்போது பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கிட்டு எதிர ஒரு லாரி வந்ததாப்பா? ஆமாம் மாமி. மோதிர மாதிரி வந்தது அவன் மேலே? ஆமாம் மாமி. அப்புறம் அந்த மூடும் பள்ளமாக இருந்தது அந்த தரை, அந்த ரோடு, அது தடுக்கின்ற போது ஒரு நாய் ஒன்று துரத்துட்டா. என்ன மாமி எல்லாம் நேராக பார்த்தா மாதிரி சொல்கிறாள் அப்படின்னு அந்த பையன். நான் இதை எவ்வளோ உண்மையாக சொல்லணும் அந்த உண்மையாக சொல்கிறேன். நீ இந்த முறை சிஏ பரீட்சையில் நன்னா பாஸ் பண்ணிடுவேன். நீ நன்னா இருக்க போகிற ஒரு பையன். உன்னோட ஜாதக அமைப்பு அதை தான் காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட அவங்க பையனுக்கு ஒரு கண்டம் இருந்தது. அதாவது ஒரு உயிர் நஷ்டம் ஆகிறதுக்கு இருந்தது. இந்த மான நஷ்டத்தோடு, அதாவது அவமானம் தானே, படிக்கலை, அவனை மார்க் வாங்கலை அப்படிங்கிறது அவனை பொறுத்து நினைக்கிறோம். அவன் தணலை போட்ட புழுவாக துடிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்கிறான்றாங்க இல்லையா. அதனால் அவனுக்கு அந்த ஒரு வேதனையை கொடுத்துடுத்து அந்த கிரகங்கள். அதனால் இனிமேல் உயிருக்கெல்லாம் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஒரு 6 மந்த்தோ 9 மந்த்ஸோ கழிச்சு மறுபடியும் எழுதி போகிறான் இல்லையா, அந்த பரீட்சையில் அவன் நல்லா வின் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக மாமி. நானா கேட்டேன். நான் இப்போ கேட்டதெல்லாம் நிஜமாக உண்மையாக இல்லையா, நடந்துதா நடக்கலையா கேட்டேன். நடந்தது மாமி. நான் பஸ்ஸுலேருந்து இறங்கினேன். அது ஒரு மோடு பள்ளமான இடம் தான், மழை வேறு பேஞ்சிருந்தது. அப்போ நான் அந்த மோடில் காலை வச்சு சறுக்கின்ட்டேன். பின்னாடி நாய் வேறு துரத்திட்டு நம்மளாம் சமாளிச்சுன்னு நான் பரீட்சைக்கு போனேன். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தது. பரீட்சையிலையும் பார்த்தா நான் படித்ததே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். வாழ்க்கையில் தோல்வி வெற்றி எல்லாமே சகஜந்தாண்டாக்கண்ணா. சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேதனை ஏற்பட்டுட்டா. ஆனால் இது ரொம்ப பெரிய பரீட்சை தான். இது ஒன்று சாதாரண தோல்வியோ, அது ஒன்று சாதாரணமான பண்ண அப்படின்ற எல்கேஜி கிளாஸ் இல்லை தான். இருந்தாலும் நீ தற்கொலையெல்லாம் பண்ணிப்ப அப்படின்னு நீ தான் பேசக்கூடாது, தெரியுதா? தற்கொலை பண்ணினா என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்மளுக்கு இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நம்ம போய் டம்ளரில் தண்ணி எடுத்து குடிக்கணும் இல்லையா. நம்ம இறந்து போனாலும் நமக்கு தாகம் எல்லாம் எடுக்கும், பசியெல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் உணவோ தண்ணியோ இதுவும் நமக்கு கிடைக்காது, நம்மளால் எடுத்தும் குடிக்க முடியாது. நார்மலாக இறந்து போனாக்கா அவளுக்கு தவசம் அதெல்லாம் பண்ணுற சமயத்தில் தண்ணி சோறெல்லாம் அவளுக்கு போகும். எந்த உலகத்தில் இருந்தாலும் அவள் அந்த நிம்மதியாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லுது. அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகளையோ இந்த மாதிரி எண்ணங்களையோ நீ விட்டு. வாழ்க்கைன்றது தோல்வி வெற்றியில் நிறைஞ்சது தான். நீ இந்த 6 மாதம் கழித்து வரப்போகிற பரீட்சையில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். ஆனால் அதை முதலடிச்சு நீ வின் பண்ணுவேன் 6 மாதம் கழிச்சு இப்போ போனால் போகிறது அப்படின்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேன் இல்லையா. ஆனால் நீ நம்புறதுக்கோசரம் என்ன நடந்துக்குவோங்கிறத நான் இந்த ஜோதிடத்தில் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் வந்தபோது அந்த முகத்தினுடைய இருளடைஞ்சாமல் இந்த முகம் பளிச்சுன்னு தெம்பாகவே இருந்தான். மம்மி நீங்கள் நிஜமாகவே ரொம்ப நல்லா சொல்கிறேன் மம்மி, நிஜமாகவே நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டேன் மம்மி. நான் இன்னெல்லாம் மறக்காதப்போ நீ இந்த மாதிரி அம்மா இனிமேல் தற்கொலை பண்ணிக்கலாம் இதுன்னு சொல்லாதா. அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை,
இவ்வளோ பெரிய பிள்ளை நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போடாத நல்லா ஜம்முன்னு போட்டுருந்தேன், ஜம்முன்னு வா, அடுத்த வாட்டி வச்சு நான் எப்படி பார்க்கணும், வீரனா ஷூரனா பார்க்கணும், சரியா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் 9 மாதங்கள் கழித்து அவன் பரீட்சை எழுதினான். அப்புறம் அது ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். இப்போ அந்த பையன் நல்ல வேலையிலையும் இருக்கான், ரொம்ப நன்னா இருக்கான். அவன் வந்து எனக்கு உசுறு கொடுத்து காப்பாற்றினதே நீங்கள் தான் அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்னேன், ஒரு மனுஷாளுக்கெல்லாம் உயிரெலாம் கொடுக்க முடியாது, ஆனால் என்ன அப்படின்னாக்கா ஜோதிடம் அப்படிங்கிறது நிஜமான உண்மை. அதனால் அந்த ஜோதிடம் உன்னை காப்பாற்றிருக்குது. ஜோதிடம்ன்றது தெய்வம், கடவுள் அது. அதனால் அதையும் பார்த்து கரெக்டாக சொல்லணும். அதே சமயத்தில் வந்து நம்ம சில சமயத்தில் அந்த கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத கோடு காட்டினதை நான் கண்டுபிடிச்சி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொன்னால் அந்த மாமி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த குழந்தை அந்த பையன் என்ன சந்தோஷமாக வந்தபோது எனக்கு ஒரு கூட மலர்களை கொண்டு என் தலையில் கொட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜோதிடம் வந்து எப்படி நமக்கு வந்து நல்ல விதமாக உதவி செய்யுது பற்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன். இந்த பதிவில் இதை உங்களோட சொல்லி பகிர்ந்துக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.